வெயில் வந்துடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியா, போய் வாசல் கூட்டுன்னு ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா எங்கள் அம்மா. நானும் வாசலை கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு குளத்துக்கு புள்ளி வச்சேன். அது ஒரு குளம் கன்றாக வந்துச்சு. சரின்னு மனசு தளர விடாமல் மேலே வந்து பார்த்தா சார் இருந்துச்சுட்டாங்க. இன்னைக்கு சாருக்கு ஆயில் மசாஜ், மருந்து கொடுக்கறது எல்லா வேலையும் காலையிலே நடக்க போகுது. நானும் சரி ஷர்ட்டை கழட்டலான்னு பிடிச்சி இழுத்து போட்டால் பின்னாடி போயிட்டுருக்கேன். இவன் கூட மல்லு கட்டியே எனக்கு ஒரு தும்மல் ஒரு பக்கம். அவன் முன்னாடி தும்பவும் முடியாத பையனை கொட்டிக்கும் அப்படின்ட்டு நானும் அவ்வளோவா மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். டைப்பர் சேஞ்ச் பண்ணலான்னா போட மாட்டேங்கிறேன். விட்டா இங்கே நாங்கள் மாடியில் தான் இருக்கோம். அங்கேருந்து கீழே குடுன்னு ஓடி போயிடுவான் போல் இந்த வாண்டு. நீ என்ன வேணால் பண்ணுறா, இன்றைக்கி நான் உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு நானும் கழுத்தில் இறங்கிட்டேன். நான் சவுண்டை மியூட் பண்ணிட்டேன். பார்த்தா தெரியும் என்ன ஒரே மிரட்டிட்டு இருக்கான். ஊயின்ட்டு. இந்த குழந்தைங்கள்லாம் வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே கராத்தா கும்ஃபுவெல்லாம் கற்றுட்டு வந்திருக்கும் போல இருக்கு. கையில் பிடிக்கவே முடிய மாட்டேங்குது நம்மளால. ஒரு வேலையை கஷ்டப்பட்டு இழுத்து போட்டு டைப்பர் சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது ஆயில் மசாஜ். இந்த ஆயில் மசாஜ் பண்ணுறக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நான் இழுத்து போடுறாங்க பாருங்க, மீன் குட்டி நழுவி கீழே விழுவோம்ல அந்த மாதிரி டபக்குன்னு ஒரே குதி. நானும் சரி அடங்குவானான்னு பார்க்குறேன், முடியலை. அப்புறம் திருப்பி போடுற தோசை இந்த மாதிரி மறுபடியும் திருப்பி போட்டு அமுக்கி ஒரு வேலையாக பண்ணி முடிச்சாச்சு. குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் சொல்லியிருக்கேன்ல, என்னென்னா என் ஆத்துக்காருக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஆத்துக்காரே. உங்களுக்குலாம் ஒரு நிமிஷம் டைம் இருந்துச்சுன்னா அவரை நீங்கள் விஷ் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் களத்தில் இறங்கியாச்சு. குட்டியாக ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் எல்லாம் படிட்டிங்கரிங் பார்க்கணும். ஏன்னா அங்கே கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இப்போ நம்ம வந்து படிட்டிங்கரிங் முடிஞ்சக்கப்புறம் என்ன பண்ணணும், காய விடணும். அப்போ தான் ஒட்டும். ஸோ அப்படி கையாலே நம்ம வந்து விசிறி காய வச்சுக்கலாம், அப்போ தான் காயும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுடர் போட்டு பட்டி வேலை பார்க்கணும். வீட்டுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பட்டி வேலை செய்யலைன்னா சேவர் இடிஞ்சு விழுந்துடும். அதனால் பட்டி வேலையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் என்ன திரும்ப பண்ணுவேன், எனக்கு இருக்க பழக்கம். அப்படியே அதை எல்லாத்தையும் ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துருவேன். நான் மட்டும்தான் இப்படியா, இல்லை நீங்களும் அப்படி தானே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சோடனே டெக்கரேஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டெக்கரேஷனுக்குலாம் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு பொட்டு, குங்குமம், சந்தனம், இவ்வளோ தான் நம்ம டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போது ஹேர் ஸ்டைலிங். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு முடி வந்துட்டு கழுத்து வரைக்கும் தான் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. ஹேர் கட் டிப்ஸ் வேணும்னா கமெண்டில் ஹேர்ன்னு டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அப்புறம் கஷ்டப்பட்டு தலையை சிக்க எடுத்து நான் உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ புதர்கள் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு சிக்க எடுத்து அழகாக க்யூட்டாக ஒரு குட்டி ஹேர் ஸ்டைல் போட்டாச்சு. இந்த குட்டி ஹேர் ஸ்டைலுக்கு அழகு சேர்க்குறதே அந்த பூ தான். அந்த பூவை எடுத்து வச்சாச்சு. எப்படி சூப்பராக இருக்கனா? அதுக்கப்புறம் வீட்டை பூட்டிட்டு 3 பேரும் அழகாக கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.